பெல்ஜியம் ஜிபி எங்கள பயங்கரமா வேலை வாங்குது. இப்பதான் கால் ஆமா. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு, எடிட்டிங் டேபிளுக்கு போம்போது நியூஸ் வருது. ஜார்ஜ் ரசல் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு அப்படின்னு. எனக்கு ஐ மீன் ஹாமில்டன் தோத்தது பிட்டர் ஸ்வீட்டா இருந்தது. ஆக்சுவலி ஜார்ஜ் டிஸ்குவாலிஃபை ஆனது எனக்கு பிட்டராவே தான் இருக்கு. ஏன்னா ஜார்ஜ் டெஃபினெட்லி டிசர்வ் திஸ் வின். ஓகே. நீங்க வந்துட்டு போன வருஷம் யுஎஸ்ஜிபி 2023ல ஹாமில்டனையும் நம்ம சார்ல்ஸ் லெக்லரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. யூசுவலி இஃப் தேர் இஸ் a டெக்னிக்கல் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் இட்ஸ் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட். டிக்யூ பண்ணிருவாங்க. டிஎஸ்கியூ பண்ணிருவாங்க. போன வருஷம் என்ன சைட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர்டிகிள் 3.5.9 படி அவங்களோட பிளாங்க் ஹைட் வந்து கம்மியா இருந்தது. அதிகமா தேய்ஞ்சிருக்கு. அளவுக்கு அதிகமா தேய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அதே டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா, செக்ஷன் 4 வந்து மாஸ். அதுல செக்ஷன் 4.1 வந்து மினிமம் மாஸ். அதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். சபரீஷ் நீங்க இங்கேருந்து நீங்க எங்கள கூட்டு போங்க. ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாரி இதுவும் அந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ல மாரியே இங்கேயும் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான டிஸ்குவாலிஃபிகேஷன் தாங்க. ஸோ பேசிக்கா இட்ஸ் பிளாக் ஆர் ஒயிட் தான். இந்த இடத்துல என்ன அந்த ஆர்டிக்கல் படி என்ன சொல்லுது அப்படின்னா, காரோட வெயிட் மினிமம் கார் வெயிட் வித்தவுட் ஃபியூவல் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 798 கிலோகிராம்ஸ். பேசிக்கா இதுதான் வந்து ரெக்குவயர்மெண்ட். இதுக்கு மேலே 0.1, 0.2, 0.3, 0.4 குறைஞ்சாலுமே தென் த கார் இஸ் நாட் ஃபிட் அண்ட் இட் ஷுட் பி டிஸ்குவாலிஃபை. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூவலோடையே ஆக்சுவலி வெய் பண்ணியிருக்காங்க காரை. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபியூவலை எடுத்துட்டு ஃபுல்லாக எடுக்கலன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் எடுத்துட்டு வெயிட் செக் பண்ணும் போதே அது வந்து பார்த்தோம்னா 796.5 கேஜிஸ் வந்திருக்கு. ஸோ விச் பேசிக்லி டசன்ட் சாட்டிஸ்ஃபை த ரெகுலேஷன். 1.5 கிலோ கம்மி. எக்ஸாக்ட்லி. ஸோ 1.5 கிலோ கம்மி. ஸோ இதை வந்து ஸ்டீவர்ட்ஸ் கிட்ட அப்புறம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் விலாவரியாக பார்த்துட்டு முடிஞ்சு போச்சுங்க, இப்போ வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சவாரி நல்லா இருந்துச்சாப்பா? ஆமா, அப்படிதான் இருக்கு. போடுங்கடா. அதுக்குள்ள மீம்ஸ் டாக்குமெண்ட் 44 தான் இது வந்திருக்கு. இனிமே வந்து ஜஸ்டிஸ் ஹஸ் பீன் சர்வ்ட் அப்புறம் வந்து எல்லாமே வரும். இப்பதான் நம்ம பேசணும் எப்படி இது வந்து மெர்சிடிஸ்க்கு ஒரு சம ரேஸ், ஹவு இட் கேன் சேஞ்ச் த மொமெண்டம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஹவு இட் வில் கிவ் அ கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஃபார் ரசல். அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் இட்ஸ் லைக் அப்படியே நம்ம அப்சைட் டவுன் டேபிள் பேசிக்கா. த டேபிள் ஹவ் பீன் டர்ன்ட் பேசிக்கா. ஆனா ரசல் போஸ்ட் போட்டிருக்காரு, ஐ அம் ஹாப்பி தட் ஐ கிராஸ் த லைன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ வில் கீப் மை ஹெட் ஹெல்ட் ஹை அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா கண்டிப்பா எரிச்சலா தான் இருக்கும். அது கண்டிப்பா அவரோட இது இன்ஸ்டாகிராம் பேஜ், ட்விட்டர் பேஜ் மேனேஜ் பண்றவங்க போட்டிருப்பாங்க. அவரு சத்தியமா காரி தான் துப்பிட்டு இருப்பாரு. நோ வண்டர். இது ஐ மீன் அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ யாரு என்ன இது எதனால நடந்ததுன்னு பேசுற அளவுக்கு இட்ஸ் டூ ஏர்லி டைம்ஸ். நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம பேச முடியாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே திஸ் ஷுட் ஹவ் நாட் ஹேப்பன். அண்ட் இஃப் இட் வாஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வின்னா பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் இது ஒரு நல்ல இட்ஸ் அ ஹார்ட் ஃபாட் வின். அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ரசலுக்கு, பாவம். இதில் டோட்டோ வேற நாங்க 2 டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணோம். 2த்துலயுமே நாங்க தான் பெஸ்ட்டா வந்தோம். நாங்க ரசல் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நொட்டே அப்படின்ற சாரி. பட் எனக்கு தெரிஞ்ச ரசல் மனசுல அதான் ஓடி இருக்கும். ஸோ எனக்கே அதான் நமக்கே கஷ்டமா இருக்கு. 44 லேப்பு செம்மையா. ஓகே 44 லேப்னு சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் யூ ஆர் ஆன் ஓல்ட் ஹார்ட்ஸ் அண்ட் யூ ஆர் பீயிங் சேஸ்ட் பை your teammate and 7-time world champion who is one of, I mean, arguably the greatest drivers of all time. Exactly. And you pulled a miracle all by yourself. Exactly. And then that's taken away from you because of a technical infringement. என்பது எனக்கு செம்ம கடியா இருக்கு. பாவம்டா ரசல். Anyways, condolences to Russell. And கமெண்ட் ரசல் பத்தி நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்க இப்படி கமெண்ட் பண்ணுங்க, அப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஜென்ரலா யூ கேனாட் ஆஸ்க் ஆன் சோஷியல் மீடியா. So try and see it from the driver's shoes. Yeah, I guess this is asking too much on any social media platform. But still, be mindful of what you type in the comments about all these drivers. இப்போ ஃபியூவல் தேவையான அளவு ஃபியூவல் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஹங்கேரி ரேஸ்ல வந்து செபாஸ்டியன் வெட்டலுக்கு வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நடந்துச்சு. ஃபியூவல் வந்து தேவையான அளவு இல்லை ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயம்னா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து மினிமம் வெயிட் ஆஃப் த காருன்றது இதை எப்படி அவங்க ப்ராப்பராக இது பண்ணாமல் விட்டாங்கன்றது ரொம்ப மெர்சிடிஸ் ரீசெண்டாக அது கொஞ்சம் போன வருஷமும் இது பண்ணாங்க.
இந்த வருஷமும் இது பண்றாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இப்போ சாரி சொல்றாரு. ஆப்வியஸ்லி ரசல் இஸ் கோயிங் டூ இஸ் கோயிங் டு திங்க் தட் ஓகே நம்ம இத ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த மாரி வின்லாம் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட் ஃபார் த ஃபியூச்சர் தான. யூ கான்ட் ஆமா. ஜஸ்ட் சீ ய இட் அஸ் அ ஸ்டாண்ட் அலோன் திங். இட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட். நீங்க சொன்ன மாரி இது இது எப்படி என்னதான் அவர் சொன்னாருமே அவரோட மொரால் இப்ப கம்மியாயிட போது. இந்த மாரி இன்னொரு விஷயம் புல் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம ய எல்லாருக்குமே ய தெரியும். இட்ஸ் நாட் ய இஸ் கோயிங் டு டூ இட் ஆன் அ டெய்லி பேசிஸ். அந்த அந்த ஒரு ஸ்வீட்டான அந்த ஒரு வின்னு, அத கஷ்டப்பட்டு ஜெயிச்ச அந்த ஒரு இதுவே என்னதான் அவரு கொஞ்ச ஆப்வியஸா நேரத்திலேயே போயிருச்சு. விச் இஸ் அதுதான். இட்ஸ் அத F1 life is cruel. The sport is played on such a grand scale, but it is all decided by millimeters, milliliters and grams. எக்ஸாக்ட்லி. ஒரு எலிட் அத்லீட்டோட மைண்ட் செட் வந்துட்டு என்னதான் ஒரு செட்பேக் இருந்தாலும் ரிட்டர்ன் வருவாங்க. இப்போ ஹாமில்டனுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு 2021 செட்பேக்லேருந்து எப்படி பிரிட்டிஷ் ஜிபி அமைஞ்சதோ, திஸ் இஸ் நாட் தட் கிரேட் அ செட்பேக் ஃபார் ரசல். பட் ம். மிஸ்ஸிங் திஸ் such a well fought win would definitely hurt, but hopefully he comes back strong. And ம். அதான் அவருக்கு நல்ல விஷயம். he he can spend a lot of time relaxing. Then even if he wants to think about it a little longer, there is time to ம். think about it and still உண்ம. recover. So hopefully ஜான் வுட்டுக்கு பலமா வருவாங்கன்னு நம்புவோம். ஆமா. And ரசல் ஹார்ட் லக், பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த செகண்ட் பார்ட் ஆஃப் த சீசன் ஆமா. அப்படின்னு தான் ஒரு என்னால சொல்ல சில்வர் முடியும். லைனிங் நீங்க சொன்ன மாரி சம்மர் பிரேக் அடுத்த வாரமே ரேஸ் இல்லாதனால, மீடியாலேருந்து யாரும் அத போட்டு நோண்ட மாட்டாங்க அடுத்த வாரமே. எப்படியும் ஒரு 3 வாரம் கழிச்சு பை தட் ஏன்னா டைம் வி ஷுட் ஃபீல் அ பிட் பெட்டர். அண்ட் அதுக்குள்ள ஆல்ரெடி நாங்க பெரேஸ கூப்பிட்டு பேச போறோம்னு ஆனர் அவரே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆல் தி அட்டென்ஷன் வுட் அகைன் ப்ராபப்லி சேட்லி கோ டு பெரேஸ். பெரேஸ். ஸோ ஐடியலி திஸ் ஷுட் கிவ் சம் பிரீதிங் ஸ்பேஸ் அண்ட் மென்டல் கிளாரிட்டி ஃபார் ரசல். நம்புவோம். ம். சூப்பர். ம். நன்றி சபரீஷ். அடுத்து ம். ஏதாச்சும் ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் பின்னாடி. ஏதாச்சும் வந்துச்சுன்னா திருப்பி கால் பண்றேன். முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஹலோ சபரீஷ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. இது ஒரு அட்டகாசமான பெல்ஜியன் கிராண்ட் பிரீ எபிசோட். வணக்கம். வணக்கம். சம்மர் பிரேக்குக்கு முன்னாடி கடைசி ரேஸ் ரவுண்ட் 14 ஹேமர் டைம் வந்துரும் வரப்போகுது என்று பார்த்து கொண்டிருந்த எனக்கு இந்த ரசல் பையன் வந்து டூல் பாக்ஸையே தள்ளி விட்டு என்னடா ஹேமர் டைம் அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அதான் டிரைவர் ஆஃப் த டே ஹாமில்டன்னு உலகமே முடிவு பண்ண பிறகு டிரைவர் ஆஃப் த டே அந்த லிஸ்ட்ல ரசல் பேசிக்கலி இல்லவே இல்ல. இந்த இன்ஸ்டாகிராம்ல நம்மள மாதிரி F1 கான்டென்ட் ரன் பண்ற சேனல்ஸ் எல்லாம் சும்மா போல் வைப்பாங்களே, இந்த ரேஸ் யார் ஜெயிப்பா? கரெக்ட். அதுலயும் ரசல் கிடையாது. உண்ம. நடந்த கான்வர்சேஷன் எதுலயுமே ரசல் கிடையாது. கிடையாது. ஹாமில்டன், சார்ல்ஸ் 2 பேருமே ஈவன் மேக்ஸ கூட ஐ மீன் எல்லாருமே மேக்ஸ் பயங்கரமா புஷ் பண்ணிருவாரு அப்படின்னு நாங்க நம்புறோம். பிளஸ் மெக்லாரன் ஆர் த டீம் டு கரெக்ட். பீட் அப்படின்னு மெக்லாரன பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்ம. It was nice to see both Horner and Zach appreciating Russell. Toto was in cloud 9. And as Hamilton fan எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் I really liked what Mercedes did. உண்மங்க. கரெக்ட்டா எந்தவித குழப்பமும் இல்லாம ஆன் ட்ராக் என்ன டீசென்ட்டா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான Mercedes 1-2 பல நாட்கள் கழித்து ரசலோட போன வின் வந்து ஒரு மாதிரி பை சான்ஸ்ல தான் ஜெயிச்சாரு. கரெக்ட். we will take whatever comes ன்ற மாதிரி. பட் இது வந்து பர்சனலி எனக்கு வந்துட்டு the boy has become a man அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு சூப்பரான ஆமா. வின் தான் தோணுது. ஏன்னா he caught the strategy and he had the guts and the craft to match it. உண்ம. அதனால ரசலுக்கு கண்டிப்பா கைத்தட்டியே தான் ஆகணும். அண்ட் இந்த கலகலப்பு படத்துல இந்த வைரத்தை தூக்கி தூக்கி போட்டுனே இருப்பாங்க தெரியுமா ஒருத்தர்கிட்டயா, அந்த மாதிரி ரேஸ் ஸ்பீடு மாறினே இருந்தது. ஜாலியா தான் இருந்துச்சு. ஆமா. ஆனாலும் ஐடியலி த ஃபோக்கஸ் இஸ் ஆன் டீம்ஸ் தான். அண்ட் நம்ம வந்துட்டு Mercedes பத்தியும், Red Bull பத்தியும், McLaren பத்தியும் பேசி ஆகணும். அண்ட் அவங்களோட 6 டிரைவர் பத்தி நம்ம பேசுவோம். முதல்ல நம்ம 1, 2 முடிச்ச Mercedes பத்தியே பேசுவோம். சூப்பர் ஹாப்பி. நான் வந்து டோட்டோ எந்த அளவுக்கு ஹாப்பினா, வேர்ல்ட் கப் வின் பண்ண மாரி ஸ்ட்ரெய்ட்டா ஃபோன் எடுத்துட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு வீட்டு கூட பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ விச் வாஸ் நைஸ் டு சி. ஏன்னா ஆப்வியஸ்லி சம்மர் பிரேக்கும் வருது. ஸோ தே ஆர் கோயிங் இன்டு த சம்மர் பிரேக் வித் தேர் ஹெட்ஸ் செம. ஹெல்ட் ஹை. உண்ம. அண்ட் டு ரீகால் த பாயிண்ட் ஃப்ரம் த இன்ட்ரோடக்ஷன், ரசல் தான் இப்போ அவங்களோட மெயின் டிரைவர். அடுத்த வருஷத்துக்கான மெயின் டிரைவர். ஸோ அவரோட ஈகோ புண்படல. ஒன் அவரோட சொல்லப்போனா அவரோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருச்சு. ஸோ கரெக்ட். நவ் ஹி நோஸ் தட் it's not like the team is always going to back him or Hamilton. It's always who is going to be in front. அண்ட் கரெக்ட். கிளியரா அதுவும் சொன்னார். இம்மீடியட்டாவே அவங்க கூல் டவுன் ரூம்ல இருந்து போடியம் வரதுக்குள்ளேயே ஆக்சுவலி டோட்டோ லைட்டா ஒரு பாதி இன்டர்வியூ மாதிரி ஒண்ணு போச்சு. அவர் ஆமா. சொன்னாரு,
எனிவேஸ் ரசல் வாஸ் குட் 5th. ஃபார் P5. ஆமா. ஸோ வி ஜஸ்ட் டிசைடட் சரி பண்ணி தான் பார்ப்போமேன்னு. கரெக்ட். அமேசிங் ஒர்க். ஹாமில்டன் சூப்பரா ஓட்டுனாரு. ஆமாங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து ஹி கெயின் 2 பிளேஸஸ். என்னதான் பெரேஸ் வந்து வண்டிய உள்ள பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாலும், சார்ல்ஸ் கிட்டேருந்து ஸ்லிப் ஸ்ட்ரீம் எடுத்து நீட்டா முன்னாடி வந்துட்டு, கரெக்ட். அழகா பொசிஷன் புடிச்சாரு. சார்ல்ஸ ஓவர்டேக் பண்ண உடனேயே எனக்கு தெரிஞ்சுச்சு, கரெக்ட்டா லீட் ஏறிட்டே இருந்தது. ஆமா. 1.5, 1.3, 1.5, 1.9 போயிடுச்சு. நீங்க அந்த அவரோட செக்டர் டைம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல பிட் பண்றதுக்கு முன்னாடி நெறைய வாட்டி மிடில் செக்டர்ல வந்து பர்பிள் வச்சிருந்தது வந்து லூயிஸ் தான். ம், ம், அந்த ம். அளவுக்கு செம்ம கம்ஃபர்டபுளா ஓட்டியிருந்தாரு. எனக்கு வந்து வண்டி நின்னவுனே, "எப்பா எங்கேயாச்சும் நின்னு தயவு செஞ்சு எல்லோ எல்லோ ஃபிளாக் மட்டும் ஃபிளாக். கொண்டு வந்துராதப்பா. ஆமா. ஏன்னா இப்பதான் கேப் பில்ட் ஆயிட்டு இருக்கு. அவருக்கும் சார்ல்ஸுக்கும். ஏதாச்சும் பண்ணிறாத" அப்படின்னோனே, ஆமா. நல்ல வேள அவரு பிட்டுக்கு போயிட்டாரு. பட் ஸ்டில் தேர் வாஸ் நோ யூஸ். ஆனா அதான் செம்ம வின்னுங்க ரசல். பிட்டர் ஸ்வீட் எனக்கு. நீங்க சொல்லுங்க. ஐ மீன் கண்டிப்பா இத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இத இல்லங்க. எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களான்லாம் பண்ணல. என்னால கேட்க முடியாது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட் அட் வாட் பாயிண்ட் ஐ வாஸ் எக்ஸைட்டட்ன்னு பார்த்தோம்னா, பியாஸ்ட்ரி வந்து சார்ல்ஸ ஓவர்டேக் பண்ணோனயே, ஐ கெஸ் தேர் வேர் அரவுண்ட் 8 லேப்ஸ் ரிமைனிங் ஆர் 8 to 9 லேப்ஸ் ரிமைனிங். கேப் பிட்வீன் ஹாமில்டன் அண்ட் பியாஸ்ட்ரி வாஸ் 5 செகண்ட்ஸ் இருந்தது. ஓகே. பியாஸ்ட்ரி கொஞ்சம் நெருப்பு மாரி இருக்காரு. ஏதாவது நடக்குமான்னு பார்ப்போம். நல்லா ஃபைட் ஏதாவது கிடைக்குதா டாப்ல. ஏன்னா எப்படியும் பை தட் டைம் ரஸ்ஸல ஓவர்டேக் பண்ணிடுவாரு ஹாமில்டன். தென் ரஸ்ஸல் வில் ஹேவ் டூ கைண்ட் ஆஃப் ஹோல்ட் பியாஸ்ட்ரி அந்த மாரி இருக்குமா? என்ன நடக்குது? இன்ட்ரஸ்டிங்கா முடியும். அப்படின்ற மாரி நான் என்னோட கால்குலேஷன் அப்படி இருந்துச்சு. நான் வந்து கடைசி கார்லோஸோட சிங்கப்பூர் புக்லேருந்து ஒரு பேஜ் எடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இவரும் சொல்லிட்டு இருந்தாரு. மார்ட்டின் பிரண்டல், கிராஃப்ட் டீமே பேசிட்டு இருந்தாங்க. லூயிஸ் வந்து கொஞ்சம் ரசலுக்கு மேபி ஹெல்ப் பண்ணா 1, 2 மெயின்டெயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பட் ஆனா டயர் ஆஃப்செட் வச்சு நான் யோசிச்சேன் கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். அ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் ஐடியல் கேஸ் அந்த மாரி சிச்சுவேஷன்னா ஹாமில்டன் ரொம்ப ஸ்லோவா ஓட்டணும். ஒரு 4, 5 லேப் இருக்கும்போது இந்த மாரி கன்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா மெர்சிடிஸ் வில் பி அட் ரிஸ்க் அப்படின்ற மாரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா கடைசி அந்த லேப் 41ல தான் லூயிஸ்க்கு வந்து டிஆர்எஸே கிடைக்க ஆரம்பிச்சது. பேசிக்கா அப்பதான் அந்த 1 செகண்ட் மேஜிக் 1 செகண்ட கம்மி பண்ணிட்டாரு. ஸோ பேசிக்கா 4 லேப்ஸ் இருக்கு லூயிஸ். என்னன்னா நமக்கு பெல்ஜியம் வந்து இட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டிஃபரெண்ட் ஒரு மாரி டிஃபரெண்ட்டான ட்ராக். மத்த ட்ராக்லாம் பார்த்தோம்னா, சிங்கிள் லேப் இஸ் நாட் டூ லாங். ஓகேவா? பட் பெல்ஜியம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசு. செம லாங். ரொம்ப லாங். ஸோ 4 லேப்புன்னு நம்ம சொன்னாலுமே இட்ஸ் லைக் எப்பப்பா முடியும்? கன்னித்தீவு மாரி எப்பப்பா முடியுன்ற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ஆமா. ஓகே ஐ 41 திங்க் இருக்கறதுலயே கம்மியான லேப் ஐ கெஸ் பெல்ஜியம் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் கரெக்ட். 44. ம். ஆமா. எக்ஸாக்ட்லி. ஸோ 41 முடியல. ஏன்னா கொஞ்சம் கேப் இதுவா இருந்தது. 42வும் பார்த்தா ஆக்சுவலி முடியல. எனக்கு இதாயிடுச்சு. என்னடா இது? அ என்ன நடக்குதுன்னு புரியலையே! 42க்கு அப்புறம் தான் கொஞ்சம் பியாஷியும் கிட்ட வந்துட்டாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஹி இஸ் கைண்ட் ஆஃப் ஈட்டிங் அவே 6 டென்ஸ், 7 டென்ஸ் அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டாரு. 43ல இருந்து செமையா சூடு புடிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு பிரண்டில் செமையா சொல்லியிருந்தாரு. எந்தெந்த கார்னர்ல எவ்வளோ எவ்வளோ பேஸ் கரெக்ட்டா கம்ப்ளீட்டா எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே பேசிக்கா ஹி எக்ஸ்ட்ராக்டட் வித் திஸ் 34 ஓல்ட் டயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அந்த எஸ்பெஷலி அந்த 4, 5 லேப் ஃப்ரம் லேப் 40 பார்த்தோம்னா, ரசல் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணல. இட்ஸ் லைக் நம்ம நெறைய வாட்டி நம்பளே பேசியிருக்கோம். லைக் எப்போ வந்து ரொம்ப பிரஷரான மொமெண்ட்ல வந்து எப்படி அவரு கொஞ்சம் லைட்டா தப்பு பண்ணிர்றாரு. ஹவ் இட் இஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது? இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிளாக் மார்க் டூ ஹிஸ் ரெப்புடேஷன் தட் ஹி இஸ் ட்ரைங் டூ பில்ட் அஸ் அ சாம்பியன்ஷிப் மெட்டீரியல். சாம்பியன்ஷிப் மெட்டீரியல். அப்படின்ற மாரி இது பண்ணும்போது எனக்கும் பயமா இருந்தது. ஆனா ஓட்ட பாக்க பாக்க என்னப்பா இப்படி ஓட்டுறாரு 34 லேப் அதுதான் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈக்குவல் டயர்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் 34 லேப் ஓல்ட்னா கிரிப் எப்ப கிடைக்கும் தெரியாது எவ்வளவு புஷ் பண்றதுன்னு தெரியாது. அண்டர் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இட் வாஸ் லைக் ஏஜ்டு ஒயின் மாதிரி தான். லேப் ஆக ஆக இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஏஜிங் லைக் ஒயின் செம்மையா அவரோட டீம் ரேடியோலயே ஆக்சுவலா சொல்லிட்டு இருந்தாரு நடுவுல இன் பிட்வீன் ஐ கெஸ் ஒரு லேப் 30யோ 32லயோ அரௌண்ட் அந்த மாதிரி நினைக்கிறேன். லைக் ஆக ஆக டயர் எனக்கு கொஞ்சம் பெட்டரா தான் ஃபீல் ஆகுது. ஸோ பார்ப்போம் எப்படின்ற மாரி ஏன்னா தான் பேசிட்டு இருந்தாரு. லூயிஸும் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு டயர்ஸ் ஆர் குட் அப்படின்னு. ஆமா, ஸோ ஆமா. மெர்சிடிஸ்க்கு இந்த ரேஸ்ல வந்து டயர் டேக் பெரிய பிரச்சனை மாதிரி தெரியல. பிரச்சனை மாரி விச் இஸ் தெரியல. இட் இஸ் எ குட் அண்ட் சைன். அவங்களுக்கு ஆப்வியஸா 2 புது ஹார்ட் டயர்ஸ் இருந்தது செம்ம அட்வான்டேஜ். ஆமா. பட் எக்ஸாக்ட்லி. இது வந்து இது வந்து புல்லிங் எ ராபிட் அவுட் ஆஃப் த ஹேட் தாங்க. என்னால இன்னும் பேசிக்கா நம்ப முடியல. ஹவ் டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்ற மாரி. ஏன்னா தேர் வர் சோ மெனி திங்ஸ் தட் வாஸ் அகைன்ஸ்ட் ரசல். இன் அன் ஐடியல் சிச்சுவேஷன் இது வந்து பேசிக்கா இட் ஷுட் ஹவ் பீன் என்ன சொல்றது? சப்ப விஷயமா இருந்திருக்கணும் பேசிக்கலி. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஹாமில்டன் எதுவும் சொல்லல. பட் இட் ஆல் கம்ஸ் டவுன் டூ ஹவ் ரசல் ட்ரோவ், ஹவ் ஹி யூஸ்ட் த பேட்டரி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் ஸ்டில் வந்து இத வந்து
நம்ப முடியல. பட் Mercedes இஸ் a kind of a different team like where they give their drivers equal opportunity and environment to kind of go toe to toe. It doesn't matter. இந்த கேஸ்ல பார்த்தோம்னா, சிம்பிளா அவங்க சொல்லியிருக்கலாம். இந்த 34 லேப் ஓல்டு டயர்ஸ்னா, எனி டீம் வுட் ஹேவ் டன் தட் ஷுட் பி டன் பேசிக்கா. ஏன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து லூயிஸ் தான் செம இதுவா இருக்காரு. பட் ஸ்டில் தே வாண்ட் டு கிவ் த டிரைவர் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரசல் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு see whether he can hold off. ஒரு பாயிண்ட்ல வந்து கூல் டவுன் ரூம்ல வந்துட்டு ஆப்வியஸ்லி பியாஸ்ட்ரி வந்து ஹாமில்டன் ஓகே பியாஸ்ட்ரி ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஹாமில்டனை பேச வைக்கிறதுக்கு. போன வாரம் லாண்டோ என்ன நிலைமையில இருந்தாரோ அதை விட கொஞ்சம் மெச்சோர்டு காண்டான நிலைமையில லூயிஸ் இருந்தாரு விச் இஸ் ஆப்வியஸ். ஏன்னா செகண்ட் வின் வாஸ் சோ க்ளோஸ். பட் டிட் யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்னாரு ஹாமில்டன். இல்ல பட் ஐ ஆல்சோ வாஸ் கம்ஃபர்டபுள் வித் ஆல் மை ஸ்டின்ஸ் பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஜார்ஜ் டு டூ திஸ்ன்ற மாதிரி சொன்னாரு. கிறிஸ்டியன் ஹார்னர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் எவ்ரி டீம் thought this was like a two stopper. So if we just went by data, it was not a one stopper, but hats off to Russell that he was able to pull this off அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. ரேஸ் முடிச்சுட்டு அவர் தேங்க்ஸ் டு த டீம் அண்ட் ஃபார் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாரு. ஒபாமா அவருக்கே மெடல் போட்டுக்கிற மாதிரி ஒரு மீம் நீ பாத்திருக்கீங்க தெரியல. அதான் வாட் ரசல் மென்ட் அப்படின்னு போட்டு அவரு ஒபாமாக்கே மெடல் போட்டுக்கிற ஒரு மீம் போட்டு ரசல் அப்படின்னு டாப் 7 சொல்லணும் தான் எனக்கு வாய் வருது. பட் கண்டிப்பா பெரேஸ் செம்ம டிரைவர் தான். ஸோ ஐ சே டாப் 8. ஸோ த ஷியர் டேலண்ட் ஷேர் பிட்வீன் த டாப் 8 இஸ் குவைட் இன்சேன். அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் எல்லாருக்குமே இந்த வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டு ஷோ கேஸ் தியர் டேலண்ட்ஸ் வித் த மெஷினரிஸ் பீயிங் சோ க்ளோஸ் நினைக்கும் போது இதுல இருந்து பெரேஸை விட்டுருவோம். ஸோ நான் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்குள்ள 8 வின்னர் வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஓகே நம்ம வந்து அதை வந்து ரெட் புல் செக்ஷன்ல பேசுவோம். ஸோ இப்போதைக்கு மெர்சிடிஸ். ஸோ மெர்சிடிஸ் கோயிங் இன் டு த சம்மர் பிரேக் ஹெட் ஹெல்ட் ஹை. செகண்ட் முடிக்க முடியுமா இந்த வருஷம்? ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இஃப் வி ஆர் லக்கி 3-way பேட்டில் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கண்டிப்பா த நெக்ஸ்ட் 10 ரேசஸ்க்கு நமக்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா this should not overshadow the upgrades that Mercedes brought and it was not working. கரெக்ட், சூப்பர் பாயிண்ட்ங்க. அந்த அப்கிரேட்ஸ் கொண்டு வந்தது ஒர்க் ஆகல. ஷாவ்லின் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு மாதிரி எங்களால முன்னாடி இருந்த பிரச்சனை தான். இந்த டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் கார்னர்ஸ்க்கு பேலன்ஸ்டான ஒரு இது கொண்டு வர முடியல வித் ரீசெண்ட் அப்கிரேட்ஸ். ஏன்னா ஃப்ரைடே வந்து இட் வாஸ் டெரிபிள் ஃபார் மெர்சிடிஸ். லூயிஸ் வந்து கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்டா இருக்கு வண்டி, காரே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெல்ஜியம்க்குன்னு அவங்க கொண்டு வந்த அப்கிரேட்ஸை எடுத்ததுக்கு அப்புறமா பழைய ஸ்பெக்கு போட்டோன்னு தான் கொஞ்சம் வண்டி சூப்பரா கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருந்துச்சு. ஸோ அந்த புது அப்கிரேட்ஸ் ஏன் ஒர்க் ஆகல, அது என்ன கண்டிப்பா அது பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த வின் வந்து இட்ஸ் டியூ டு த ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் த இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதை வந்து நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்களோட ட்ரெஜெக்டரி இதே மாதிரி போச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு 3-way ஃபைட்டு. ஸோ இப்போதான் பேசிக்கா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ் இன் த கார், இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. எல்லா டீமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, எப்படி குயிக்காக ரியாக்ட் பண்ண போறாங்க, அதெல்லாம் வச்சு தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் தான். பட் அந்த 3 டீமுக்கும் கொஞ்சம் தலைவலியான டைம்ஸ் தான் இந்த கடைசி 10 ரேஸ். கண்டிப்பா ஐ டோன்ட் வாண்ட் டு ஜிங்க்ஸ் இட் ஆர் ஏன்னா அப்படிதான் நினைச்சேன் சார்ல்ஸ் வந்து வருவாப்ல அப்படின்னு மானக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால டச் வுட். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இட் வில் பி ரியலி குட் ஃபார் F1 3-way ஃபைட் ஆஃப்டர் சம்மர் பிரேக் இருந்துச்சுன்னா. லைக் எவ்ரிபடி, லைக் ஆல் த டிரைவர்ஸ், லைக் ஆல் த டீம் பிரின்சிபல்ஸ், நானும் மெக்லாரன் பயங்கரமா ஓட்டுவாங்க. ஏன்னா குவாலி மிக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றதுனால ஐ தாட் அவங்க ஃப்ரண்ட் ரோல இல்லை அப்படின்னாலும் மேபி தே ஹாவ் டியூன்ட் இட் ஃபார் த ரேஸ். அதனால தான் கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க போல இருக்கு. அண்ட் வெட் குவாலின்றதுனால வி வில் ஆல்வேஸ் நோ எங்கேயாச்சும் லைட்டா ஸ்லிப் ஆகும். ஸோ அந்த 110, 210, 310 போகும் எங்கேயாச்சும். ஸோ யுவர் குவாலி டைம் இஸ் நாட் தி ஆக்சுவல் benchmark for how we are going to do in the race. It's just probably they lost sometime somewhere. So race கண்டிப்பா அவங்களுக்கு தான் அப்படின்னு நினைச்சேன். ஐடியலி இட் குட் ஹவ் பீன் தேர்ஸ் அகைன். அன்பார்ச்சுனேட்லி பியாஸ்ட்ரி வந்து பிட் டாப்ல போயிட்டு அவரோட ஜாக் வச்சிருந்தவரை லைட்டா சொருகி அந்த ஸ்டிண்ட்ல ஹாமில்டனுக்கு 2.4 பண்ணாங்க, பியாஸ்ட்ரிக்கு 4.4. ஸோ அங்க 2 செகண்ட்ஸ் போயிடுச்சு. which is at the end நீங்க பாத்தீங்கன்னா it could have been Hamilton second win, it could have been Piastri second win. The battle between Max and Norris was never ending, but it was not going anywhere. So undercut பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வெஸ்டாப்பன் செமையா முக்கிட்டு இருந்தாரு.
நான் வந்து ஃபர்ஸ்ட் லேப் முடியறதுக்குள்ளேயே வெர்ஸ்டாப்பன் வாஸ் அப் பை 3 பொசிஷன். ஐ வாஸ் லைக் ஓகே ஆமா. முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு அப்படிதான் நெனச்சேன். இருந்துச்சு. ட்ரூ. அதுக்கப்புறம் நாரிஸ் பின்னாடி மாட்டுனாரு. அப்புறம் பார்த்தா நாரிஸ்க்கும் அவருக்கும் கேப் வந்து ஏற ஆரம்பிச்சுச்சு. ஐ வாஸ் லைக் ம். ஓகே இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அவரு அண்டர் கட் பண்ணி நாரிஸ்க்கு முன்னாடி வந்தாரு. நாரிஸும் எல்லா லேப்லயும் நான் சரி மெயினான பேட்டில் நம்ம மேல இருக்க 3 பேர் தான். சரி அப்ப போய் இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னு போய் டைம் பார்த்தா இருக்கும் எப்பயுமே. 6 ம். டென்ஸ் தான் இருக்கும். டிஆர்எஸ்ல தான் ஆமா. இருப்பாரு. கரெக்ட். ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டூ மெக்லாரன். ஆண்ட்ரியா ஸ்டெல்லா வந்து சொல்லியிருந்தாரு. குவாலி நாங்க வந்து நீங்க சொன்னது தான். நீங்க என்ன அஸ்யூம் பண்ணீங்களோ அதுதான் பேசிக். ஸோ தே டிசைடட் டு கோ வித் த ரேஸ் செட்டப் வேர் ரேஸ் வில் பி ட்ரை. ஸோ தே வர் ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ரேஸ்ல நமக்கு எப்படி வேணும்? எந்த இடத்துல எந்த செக்டார் வந்து நமக்கு வந்து நல்ல பவர் வேணும் டூ கைண்ட் ஆஃப் டேக் அ வின் ஆர் டு பி ஆன் த ஸ்ட்ராங்கர் சைடு அப்படின்ற அந்த ஒரு கோல் ஆர் அந்த ஒரு எய்ம் வச்சு தான் மெக்லாரன் வந்து செட்டப் போயிருக்காங்க. பெல்ஜியம் எப்போதுமே பார்த்தோம்னா, ஒரு மாரி ஒரு இட் இஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் லைக் மான்சா ஆர் சம்திங். ஏன்னா, இப்ப செக்டர் 1, செக்டர் 3 பார்த்தோம்னா, கண்ண மூடிட்டு நம்ம சொல்லலாம், யூ நீட் அ ஏரோடைனமிக் எஃபிஷியன்ட் செட்டப். ஆனா, செக்டர் 2 பார்த்தோம்னா, அது ஒரு மாரி செம ட்ரிக்கி. ரொம்ப டெக்னிக்கலான செக்ஷனு. you can kind of lose time, or you can kind of lose the toe, so that in turn will not allow you to kind of catch the car in the front in maybe sector 3 or sector 1. ஒரு மாரி பெல்ஜியம் வந்து எப்போதுமே ஒரு மாரி கொணன்றமான ஒரு ட்ராக் பேசிக்கா. ஸோ போன வருஷம் ஆக்சுவலி பார்த்தோம்னா, மெக்லாரன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, செக்டர் 2 ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. செக்டர் 1, செக்டர் 3 வந்து பேசிக்கா தே ஆர் கைண்ட் ஆஃப் சிட்டிங் டக்ஸ் தான். இந்த வருஷம் அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வி நீட் டு பி கைண்ட் ஆஃப் மைட்டி இன் செக்டர் 1 அண்ட் செக்டர் 3. செக்டர் 2 அதனால நம்ம கொஞ்சம் வந்து டவுன் ஃபோர்ஸ வந்து வி வில் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸோட தான் இந்த வாட்டி வந்து அவங்க செட்டப் போயிருக்காங்க. அதனால தான் பார்த்தோம்னா, குவாலில ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மெக்லாரின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி பெர்ஃபார்ம் பண்ணல. தே ஸ்ட்ரகிள்ட். ஸ்ட்ரெய்ட்ல கொஞ்சம் மழை இதில ஓடுறது ஓரளவுக்கு ஈஸி தான். பட் செக்டர் 2 தான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். வேர் யூ ஹேவ் டூ கைண்ட் ஆஃப் நெயில் அண்ட் கெட் இன்டூ த த்ராட்டில் குயிக்லி அப்படின்றப்போ, எஸ்பெஷலி மழைன்றப்போ ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலேயே நாரிஸும் சரி, பியாஷியும் சரி, தே ஆர் கைண்ட் ஆஃப் நாட் என்ன சொல்றது, க்ளோஸ் டூ த டாப் பேசிக்கா. அண்ட் எஸ்பெஷலி நாரிஸ் பார்த்தோம்னா, ஃப்ரைடே பிராக்டிஸ் அவர் FP2 வந்து ஃபர்ஸ்ட்டு முடிச்சிருந்தாலுமே, ஹி வாஸ் சேயிங் தட் ஐ அம் ஸ்டில் நாட் கம்ஃபர்டபிள் வித் த கார். ம், த ம், ஐ ம். ஹேவ் டூ ஐ கேன் டூ அ லாட். ஐ கேன் இம்ப்ரூவ் அ லாட் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ரேஸ் முடியிற வரைக்குமே அவரால அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல ரீச் பண்ண முடியலன்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா, ரேஸ்ல ஃபுல்லா பார்த்தோம்னா, ஆரம்பத்தில அந்த டர்ன் 1ல ஆக்சுவலி அவர் கூட யாருமே இல்ல. அவரே கொண்டு போய் லைட்டா கிராவல்ல விட்டாரு. அங்கேயே அவருக்கு ஒரு 2, 3 பொசிஷன் போயிடுச்சு. அப்பைலேருந்தே ஒரு மாரி ஸ்கிராப்பி தான். அது வந்து ஒரு செம முக்கியமான மூவ். அந்த மூவ் அவரு பண்ணியிருந்தாருன்னா, நீங்க சொன்ன மாரி மேக்ஸோட அவர் சண்ட போட்டுட்டு இருந்திருக்கவே மாட்டாரு. அந்த மூவ் அவரு கைண்ட் ஆஃப் ஒரு மாரி சொதப்பிட்டாரு. அப்புறம் சைன்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. அப்பைலேருந்து அவரால சைன்ஸ் ஓவர்டேக்கே பண்ண முடியல. ஸோ அங்க முடிஞ்சு போச்சு. ஒரு மாரி சின்ன சின்ன தப்புகள் மெக்லாரன் இந்த சைடு ஆக்சுவலி மெக்லாரன் ஸ்ட்ராட்டஜி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். டிரைவர்ஸ் ஒரு யா மாரி சின்ன சின்ன தப்புகள் பண்ணதுனால, அவங்களால பெருசா ஆக்சுவலி கெயின் பண்ண முடியல. இல்லன்னா மெர்சிடிஸ்க்கு நெறைய தலைவலி குடுத்துருக்கலாம். பியாஸ்ட்ரி வந்துட்டு பார்த்தோம்னா, அந்த பிட் ஸ்டாப் கடைசி பிட் ஸ்டாப் ஸ்ட்ரெய்ட்டா கொண்டு போய் சொருகிட்டாரு. 2 செகண்ட் கரெக்ட்டா அந்த 41 லேப் 41ல எப்போ வந்து லூயிஸ் வந்து டிஆர்எஸ் கிட்ட வரும்போது, இவர் வந்து 4 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ்ல இருந்தாரு. அந்த 2 செகண்ட் நம்ம அப்படியே ஷேவ் பண்ணோம்னா, யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அப்ப மெர்சிடிஸ் எப்படி நடந்திருப்பாங்க? அஃப்கோர்ஸ் நமக்கு ஐடியா இருக்கு. பட் வி நெவர் நோல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அப்ப தே டோன்ட் வாண்ட் டூ லூஸ் போத் த டிரைவர்ஸ் ஆர் தே வாண்ட் டூ கைண்ட் ஆஃப் மேக் ஷூர் லூயிஸ் வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போ, மெர்சிடிஸ் எப்படி இது பண்ணியிருப்பாங்க? ரசல் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு? லூயிஸ் எப்படி நெறைய விஷயம் நடந்திருக்கும். நீங்க சொன்ன மாரி பியாஸ்ட்ரி அவரோட ஓவரால் 2ண்ட் வின் எடுத்திருக்கலாம். லூயிஸ் இந்த சீசன்ல 2ண்ட் வின் எடுத்திருக்கலாம். ஃபார் சம் ரீசன் இந்த ரேஸ்ல கிளீன் ஏர்ல இருந்தாலே எல்லா காருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஒரு மாரி ரேஸ் அவ்ளோ டைட்டா போயிட்டு இருக்கு. ஆமா. சூப்பரா சூப்பரா இன்ஜினியரும் சொன்னேன். பேசுறாரு. நல்லா இருந்துச்சு. இவரு ஆஸ் தே சே கிளீன் ஆமா, ஏர் இஸ் கிங் அப்படின்னு ஆமா, செம்ம கூல்ரா பியாஸ்ட்ரி. ஆமா, செம்ம கூல். ஆமா. யா, மாரி ரொம்ப லைக்கபிளான கேரக்டரா இருக்காரு யா, பேசிக்கா. யா. ஸோ ரொம்ப ஒரு மாரி சூதிங்கா இருக்கு. அவரோட டீம் ரேடியோ இப்ப மேக்ஸ் டீம் ரேடியோ வந்தா ஆர் த மேக்ஸ் ஐ மீன் மேக்ஸ் ரேடியோ தான் மெயின். வந்தாலே ஒரு ஒரு படபடப்பு இருக்குங்க. ஐய்யய்யோ! என்னத்த சொல்லப் போறாரோ அப்படின்னு. பட் பியாஸ்ட்ரினாலே ஒரு மாரி காமா ஏதா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரியான ஒரு வைப் தான். நான் கிளீன் ஏர் பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா? எனக்கு என்னன்னா இப்போ பின்னாடி இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஸோ 2022 ஓட எய்ம் அந்த ரெகுலேஷனோட எய்மே டூ மேக் easy for the following car to kind of be in the within the
சேஸ் அண்ட் தென் கைண்ட் ஆஃப் ஹேவ் அ எக்ஸைட்டிங் வீல் டு வீல் ரேசிங் அதெல்லாம் தான். எஸ்பெஷலி இப்போ பெல்ஜியம்ல பார்த்தோம்னா ஒரு 5, 6 டீம் வந்து ரியர் விங்கு, பீம் விங்கு ஏன்னா எல்லாமே ஃபார் த ஏரோடைனமிக் எஃபிஷியன்சி அண்ட் ட்ராக் ரிடக்ஷன்ஸ்க்கு அப்கிரேட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபெராரி கொண்டு வந்தாங்க, விகார்ப் கொண்டு வந்தாங்க, ஆல்பின், ஆஸ்டான் மார்டின், ஹாஸ் எல்லாருமே. எனக்கு என்னன்னா கைண்ட் ஆஃப் பிஃபோர் 2022 இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாரி ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலா வந்தா தானே நமக்கு வி வில் நோட்டீஸ். ஒரு மாரி கொஞ்சம் கொஞ்சமா வருதா? ஏன்னா கூல் டவுன் ரூம்லயே பியாஸ்ட்ரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆ லூயிஸ் கிட்ட. மாரி ஒன்ஸ் நம்ம கிளீன் ஏர் கிடைச்சோம்னா வேற லெவல்ல இருக்கு. பட் ஆனா ஒருத்தர் பின்னாடி மாட்டுனா ரொம்ப கஷ்டம். அப்படின்ற மாரி அவரோட இது சொல்லிட்டு இருந்தாரு. இட் கைண்ட் ஆஃப் மேக் சென்ஸ். நீங்க சொன்ன பாயிண்ட் அகைன். லைக் வந்து எப்போ வந்து நாரிஸ்க்கும், வெஸ்டாப்பனுக்கும் ஆர் மேக்ஸுக்கும் வந்து ஒரு மாரி பொசிஷன் ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறமா மாத்தி மாத்தி ஒருத்தரால ஒருத்தர் ஓவர்டேக்கே பண்ண முடியல. ஈவன் தோ த ஃபர்ஸ்ட் காருக்கு டிஆர்எஸ் இல்லனாலுமே, இட்ஸ் நாட் அபௌட் ஜஸ்ட் டிஆர்எஸ் ட்ரெயின். ராதர் ஃபர்ஸ்ட் காருக்கு டிஆர்எஸ் இல்லனாலுமே பின்னாடி இருக்கிற காருக்கு டிஆர்எஸ் இருந்தாலுமே ஓவர்டேக் பண்ண முடியல ஃபார் சம் ரீசன். ஆஃப்செட் இருந்தாலுமே. ஸோ அது ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கான இதுவா இருக்கு. அது என்னன்னு ஆக்சுவலி தெரியல. ஜெனரலா யூ கம் டூ ஸ்பா எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஆஃப் ஓவர்டேக்ஸ் பிகாஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ்லாம் செம்ம பெருசு. ஆமா, கண்டிப்பா ஜாலியா ஓவர்டேக் பண்ணிடலாம். ஆமா, ஆமா, அப்படின்ற முடிவுல தான் ரெட் புல் கண்டிப்பா அந்த புது ஆமா. இன்ஜினே எடுத்திருப்பாங்க. ஐ மீன் தட்ஸ் த நெக்ஸ்ட் டாபிக். பட் பேசுவோம். ஆக்சுவலி சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இது எல்லாருமே நம்ம நெறைய பார்த்துருக்கோம். போன வருஷமே நடந்துச்சு. எஸ்பெஷலி பெல்ஜியம்ல வந்து யூரோஸ்ல வந்து பேசிக்கா ஃபுல் த்ராட்டில் போமாட்டாங்க. ஏன்னா பிளாங்க் வேர் ஆயி ரொம்ப இதாயிடுச்சுன்னா, யுஎஸ்ல நடந்துச்சு இல்லையா? டெக்சாஸ்ல நடந்துச்சு. லூயிஸையும், சார்ல்ஸையும் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களே. ம். அந்த மாரி ஆயிடும்ன்றதுனால டீம்ஸ் வந்து ரொம்ப காஷியஸா ரொம்ப நெறைய க்ளோஸ் டூ இது ஆர் ரொம்ப டைட்டா வச்சிருந்தாங்களா? அதனால நெறைய பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப லிஃப்ட் பண்ண வேண்டியது இருந்ததா? அதனால அந்த கெமல் ஸ்ட்ரெய்ட்ல ரொம்ப ஸ்பீடு கிடைக்கலையா? அந்த மாரி எனக்கு லைட்டா தோணுச்சு. பட் அகைன் நமக்கு தெரியல. பட் அதுவும் ஒண்ணு இப்ப தோணுச்சு டக்குன்னு. மூவிங் டூ த மெயின் கன்ஸ் ரெட் புல். ஃபர்ஸ்ட் பெரேஸ பத்தி பேசுறோம். பாதி சீசன் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே மறைமுகமாகவும், ஓப்பனாகவுமே சொல்ட்டாங்க. இந்த மாரி பெல்ஜியம் தான் ஃபைனல் நெயில் இன் த காஃபின் மாரி இருக்கும் போல இருக்கு. ஆர் இதுதான் கடைசி சான்ஸ். இது எப்படி வேணா பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பார்க்கலாம். ஃபைனல் வார்னிங்காவும் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. பெரேஸ் வந்து ஒரு இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்க ஒரு இன்ஃப்ளேட்டபிள் பந்து மாரி. மேல தூக்கி போட்டாலும் தண்ணியோட சர்ஃபேஸ் கீழ வந்துருவாரு. ம். கீழ முக்கி விட்டாலும் திருப்பி மேல தண்ணியோட சர்ஃபேஸ் வருவாரு. அந்த P8ல அவருக்கு அப்படி ஒரு மோகம். ஆமா. எங்க ஸ்டார்ட் பண்ணாலும், கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ம். அண்ணனுக்கு P8 தான். ம். அந்த அந்த ஜோன்லயே தான் இருக்காரு. நெறைய எதிர்பார்த்தேன் நான் இன்னைக்கு பெரேஸ் கிட்ட இருந்து. ஐ நியூ தட் ஹி வுட் பினிஷ் பிஹைண்ட் மேக்ஸ். But one, I did not expect Max to finish P5, and ம். I did not expect Perez to finish this behind. Like everybody, like every other fan, I was also expecting இது வந்து மேக்ஸுக்கு வந்து ஃப்ரம் அவுட் ஆஃப் த டாப் 10லேருந்து டாப் ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கன்ற மாரி ஒரு AI 110 சேலஞ்ச் அப்படின்னு நெனச்சேன். விடு ரேஸ் வின் கிடைக்கல. போடியமே கிடைக்கல. ஓகேவா? ம். லக்கி ஃபார் தெம் தட் நாரிஸ் ஆல்சோ டிட்ன்ட் கெட் அ போடியம். ஸோ அத விட்டுருவோம். ஆனா மேட்டர் என்னன்னா, இதான் ஒரு ஃபர்ஸ்ட் வந்துருவோம் ஆர் போடியம் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில தான் புது இன்ஜின் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இது ஒர்த்தா இந்த வாட்டி பண்ணது? ஃபர்ஸ்ட் நீங்க செகண்ட் கேட்ட கொஸ்டினுக்கு ஆக்சுவலி ஆன்சர் பண்றேன். இப்போ ஹைண்ட்சைட்ல இப்ப நமக்கு தெரியுது லைக் இந்த இதுல வந்து பெருசா மேக்ஸ் பொசிஷன் கெயின் பண்ண முடியல அப்படின்னு. பட் ஆனா ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ராக் பேசிக்கா. திஸ் இஸ் த பெஸ்ட் ட்ராக் ஃபார் அண்ட் வி நோ ஹவ் கம்ஃபர்டபிள் ஹி இஸ் இன் திஸ் ட்ராக். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கே ஓரளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தட் 2022, 2023ல என்ஜாய் பண்ண அந்த பேஸ் அட்வான்டேஜ் ஆமா. இப்ப கிடையாது. ஸோ அப்ப வந்து ஏஐ வந்து 30, 40% மாரி. ஸோ நம்ம ஜாலியா கடைசில இருந்துட்டு வந்தோம். இப்ப வந்து எல்லாமே ஒரே லெவல் தான் பேசிக்கா. அவங்களுக்கு கொஞ்சம் இது இருந்திருக்கும். பட் ஆனா நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, நீங்க சொன்ன ரீசன் தான். இந்த பியூ ஓட எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ்னால அவங்களுமே அத யோசிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பியூவோட எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ்னால மினிமம் நம்ம போடியம் அடிக்கலாம். ஏதாவது அமுலி தும்லி நடந்தா ஸ்ட்ராட்டஜி சைடு நம்ம உள்ள பூந்து ரேஸ் வின் எடுக்கலாம். அப்டின்ற மாரி அதுதான் வந்து கைண்ட் ஆஃப் பெஸ்ட் கேஸ் சினாரியோ, வொர்ஸ்ட் கேஸ் போடியம் எடுக்கலாம் அப்டின்ற மாரி தான் அவங்களோட சிமுலேஷன்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும். This basically clearly explains the situation right now within F1 basically. So McLaren and Mercedes have caught up to Red Bull, and it's not going to be a walk in park for Max to kind of என்ன சொல்றது win the drivers championship and constructor championship கண்டிப்பா 70% ரெட் புல் கையில இருந்து போயிடுங்கிற மாதிரியான நிலைமை தான் பேசிக்கா. இந்த ரேஸ் அவங்க எடுத்தது கரெக்ட் தான். ஏன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இத விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாண்ட்வுட்ல வாய்ப்பில்ல. அதுக்குள்ள ஏதாவது ரிலையபிலிட்டி பிரச்சனை வந்து வண்டிய படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இன்னும் பெரிய லாஸ். எக்ஸாக்ட்லி. அதனால தான் அப்படியே நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்தோம்னா, பெரேஸ் எப்படி முக்கியம் இந்த பர்ட்டிகுலர் இதுல. ஸோ எல்லா சண்டை டீம்லயுமே கோழி மாரி, ஐயோ! இவராங்க காசின்னு கேட்டுட்டு அடிக்கிறாங்க. அந்த ஆமா. மாரி ஸோ ஆயிடுச்சு. ஆமா. இப்ப பார்த்தோம்னா, எவ்ரி நவ் அண்ட் தென் சொல்லக்கூடாது. பட் ராதர் மெஜாரிட்டி 60% 70% ஆஃப் த டைம் மத்த டீம்ஸ் ஆர் த டாப் டீம்ஸ்ல இருக்கிற 2 டிரைவர்ஸுமே சாலிடா வந்து 1, 2 ஆர் 3, 4 ஆர் 2, 4 ஆர் 3, 5 வேர் அந்த டாப் 5லயே டிஃபரெண்ட் மல்டி காம்பினேஷன்ஸ் ஆர் ப்ராபபிலிட்டீஸ்ல வந்து பாயிண்ட் எடுக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் 30 பாயிண்ட் அள்ளிட்டு வராங்க. இந்த வாட்டி நல்ல சான்ஸ். செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அவரு வந்து லூயிஸ அட்டாக் பண்றேன்ட்டு ஸ்டீரிங் வீல்லாம் கொஞ்சம் திருப்பிலாம் வேற ஸ்டார்ட் பண்ணாரு. கடைசில ஒண்ணும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறமா அங்க விட்டதோட சரி. அதுக்கப்புறம் சரி பொசிஷன ஹோல்ட் பண்ணுவாரு. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டூ ஹோல்ட் த பொசிஷன் கைண்ட் ஆஃப் P3 இல்ல பியாஸ்ட்ரி கிட்ட விட்டார்னா கூட கண்டிப்பா P4ல இருந்துருவாரு. மேக்ஸ் வந்தா வழி விட்டுட்டு P5 இதுதான் நான் பேசிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா நீங்க சொன்ன மாரி வரவ போறவர்லாம் ஜாலியா கிராஸ் பண்ணிட்டு, ஸோ ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ராட்டஜிய கம்ப்ளீட்டா அவருக்கு எதுவும் இது பண்ணவும் முடியல. இன்னொரு எனக்கு டவுட் அகைன் கம்ப்ளீட்டா பெரேஸ் ரொம்ப நல்லா ஓட்டலன்னு நான் சொல்ல வேணான்னு ஏன் நினைக்கிறேன் அப்டின்னா, ஆரம்பத்துல ஏதோ பேட்டரி இஷ்யூஸ்ன்னு ஏதோ இஷ்யூ பேசிட்டு இருந்தாங்க. யாஹ்! அது சால்வ் ஆச்சா? இல்லையா? ஆமா. என்னன்னு எனக்கு ரொம்ப கிளியரா தெரியல. தேர் வேர் சம் டிப்ளாய்மென்ட் ப்ராப்ளம்ஸ். ஆகலன்னு நெனைக்கிறேன். ஆ அது அப்புறம் வந்து வி ஹேட் அ ஸ்ட்ரெய்ட்ல பேட்டரி வந்து இஷ்யூ. ரொம்ப ஸ்லோவா இருக்கு ம். வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது என்ன ஆச்சுன்னு மேபி ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது இவங்க ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நமக்கு இன்னும் கிளியரா ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லன்னா கண்டிப்பா இதுவும் ரொம்ப பட் சொல்றது லெஸ் தென் ஆர்டினரி ரேஸ் தாங்க நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் இஸ் கோயிங் டூ பி கைண்ட் ஆஃப் சம் ஷூட் அவுட் பிட்வீன் ரிக்கார்டோ அண்ட் லியம் லாசன் இன் இமோலா போல இருக்கு. ஃபார் த செகண்ட் ரெட் புல் சீட். இப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வுட் ஹவ் கிவன் மோர் ப்ரௌனி பாயிண்ட்ஸ் ஃபார் பெரேஸ் டெஃபினெட்லி. இன்னுமே ரெட் புல் வந்து ஒரு மாரி இதுவா தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஷூட் அவுட்ல இப்ப யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ, அவங்கள ரெட் புல் சீட்ல போட போறாங்க போல இருக்கு. செகண்ட் டிரைவரா ரெட் புல் போட போறாங்க போல இருக்கு. அப்படிதான் பேச்சுகள் அடிபடுது. நமக்கு சம்மர் பிரேக்ல நம்ம வந்து வீடியோ பண்ணாம இருக்கலாம்னு நம்ப ஆசைப்பட்டாலும், இவங்க ஏதாச்சும் கொண்டு வந்து பண்ண வச்சுருவாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். என்ன ஆக போகுதுன்னு இன்னொரு கியூரியஸான ஒரு விஷயம். த ரேடியோ கம்யூனிகேஷன் பிட்வீன் மேக்ஸ் அண்ட் ஜிபி. இந்த ரேஸ் வந்து செம்ம அன்நேச்சுரலி பொலைட்டா இருந்தது. ஓகே. ஆமா. நாட் எனக்கு ஆனா ஒரு மாரி டிட்டாச்டா இருந்த மாரி தான் இருந்தது. ஈவன் தோ ஜிபி வாஸ் பொலைட்லி ஆஸ்கிங் மேக்ஸ் டூ புஷ் ம். அண்ட் ஈவன் கிவ் யுவர் 10 பெஸ்ட் லாப்ஸ்மேட்லாம் சொன்னாரு. ஆனாலுமே இட் நெவர் ஃபெல்ட் லைக் தி ஓல்ட் மேக்ஸ் அண்ட் ஜிபி. இட் ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் லைக் ஜஸ்ட் ஒரு 2 கொலீக்ஸ் சேயிங் ஹாய் அண்ட் பை ஜஸ்ட் பிகாஸ் ஐயோ! வழியில வந்துட்டானே. சரி ஹாய் சொல்லி தொலைவோம். அப்படின்ற ம். மாதிரி தான் இருந்தது. ஐ அம் பிரிட்டி ஷூர் போன ரேஸ்க்கு அப்புறம் நெறைய டாக்கிங் பாயிண்ட் இருந்தது. அவரோட அவரோட பெர்சனல் பிஹேவியரா இருக்கட்டும், அவர் மத்தவங்கள எப்படி ட்ரீட் பண்றாருன்றது இருக்கட்டும், எல்லாமே இத பத்திலாம் விஷயம் இருந்தது. அவரும் அவர் மனசுல இருக்கிறத தெளிவா சொல்ட்டாரு. நான் 3 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கேன். எனக்கு தெரியும். வாட் ஐ கேன் டூ, வாட் ஐ கேன் நாட் டூன்னு. அதுக்கப்புறம் ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்பலாம் யாரும் கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அப்படின்னு ஸ்கூல் டீச்சர் மாரி கும்பலா வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. வாட் இஸ் யுவர் டேக் ஃப்ரம் திஸ் அன்நேச்சுரலி பொலைட் கான்வர்சேஷன்ஸ் பிட்வீன் மேக்ஸ் அண்ட் ஜிபி? அதுக்குள்ள நம்மள கேட்பாங்க, ஏன்டா பொலைட்டா பேசினாலும் தப்பு, கத்துனாலும் தப்பு. அப்படி இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் இட் வாஸ் சோ அன்நேச்சுரல். அதுக்கு ரொம்ப ம். கிளீனா தெரியுது. இது எனக்கு செம்ம சிரிப்பு என்னன்னா, நம்மளோட வீடியோஸ்லயே நீ கீழ போய் பார்த்தன்னா, போன பெல்ஜியம் ஜிபிலயும் நம்ம இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கரெக்ட். சோ இந்த வாட்டி அது ஒரு ரேஸ் முன்னாடி நடந்துருச்சு. நடந்துருச்சு. டீமே நெறைய டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. வில் ஜிபி ஆல்சோ கோ இன் சம் அதர் டைரக்ஷன் ஆஃப்டர் திஸ் இயர்ன்ற மாரி எனக்கு ஒரு கேள்வி. அவ்வளோதான். ஒரு மாரி டிஃபரெண்ட்டா தான் இருந்துச்சு. மேக்ஸ் வந்து பேசிக்கா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பின்னாடி நாரிஸ் தொரத்திட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்? அப்படி இப்படின்னு ஒரு மாரி செம்ம நீங்க டிஃபரெண்ட்டா என்ன இருந்துச்சு நினைக்கிறீங்க? பேசிக்கா. இல்ல நீங்க சொல்லுங்க. அதான் இந்த இதுல கூட ஆமா, கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஆமா, சொல்லுங்க. அந்த மாரி. ஆமா. ஸோ டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ம் அ இந்த இந்த ரேடியோ கம்யூனிகேஷன் டிஸ்கஷன் கண்டிப்பா வித்தின் ரெட் புல் பிட்வீன் ஜிபி அண்ட் மேக்ஸ் எல்லாரும் முன்னாடி கண்டிப்பா நடந்திருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற பெர்சன் வந்து தே ஆர் எல்லாருமே ஹியூமன்ஸ். ஆஃப் கோர்ஸ் மேக்ஸ் வந்து ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல சொல்றாரு. பிகாஸ் ஹி இஸ் எ ஹியூமன். ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவரு ஃபார் சம் டைம் ஹி கேன் டாலரேட் ஆர் ஷி கேன் டாலரேட். பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தே வில் ஆல்சோ கெட் இனஃப் இஸ் எனஃப். அந்த மாரி அவங்களுக்கும் கண்டிப்பா தோணும். பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ். ஸோ அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா கூட்டு உட்கார வச்சு ஹெல்மெட் மார்க்கோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு பேசி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசீவிங் எண்ட்ல யார் இருக்கா? எப்படி? என்ன? தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். அண்ட் அவங்க 2 பேரோட ஸ்குவாபிள்ஸ் நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம்.
அன்டில் அண்ட் அதர்வைஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இதா ஆவல அப்படின்ற வரைக்கும், மத்தவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கக்கூடாது. அத பத்தி ரொம்ப அட்ரஸ் பண்றதோ, ஆர் அத பத்தி கமெண்ட் பண்றதோ ஐடியலி இருக்கக்கூடாது. ஃபைனலி வாட் டு யூ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆஃப்டர் த சம்மர் பிரேக்? பொட்டன்ஷியலி இன்னும் ஒருத்தர் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஃபீலிங் எனக்கு இருக்கு. அந்த ஜெயிக்கக்கூடிய கேலிபர்ல டாப் பொசிஷன்ல இருக்கவரு அலான்சோ தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆஸ்டன் மார்டினால அது இந்த சீசன் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மாரி 8வது எந்த ஆமா. சீசனும் பண்ண முடியாதுங்க. ஏஎம்ஆரா. ஏன் இப்படி சொல்ட்ட? ஆ. காட்சன் இருந்தா அவ்வளதான். வருத்தப்பட்டுருப்பான். வச்சு கலாய்ச்சிருக்கலாம். இருந்தா ச்சே அவரும் அவரும் ஆக்சுவலி ரசல் நான் சொன்னத ஆமோதிச்சிருப்பாரு. ஆக்சுவலி ஆமா, அப்படின்னு ஆமா. தான் தோணுது எனக்கு. தோ நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் டாபிக்ஸ்ல ஃபெராரி பத்தி பேசலனாலும், ஸ்டில் பேக் ஆஃப் த மைண்ட்ல சம்திங் இஸ் ப்ரூவிங் ஆன் தேர் சைடுன்னு தான் தோணுது. ஏன்னா, திஸ் அகைன் வாஸ் நாட் அ வெரி பேட் ரேஸ் ஃபார் தெம். பட் கடைசி 3 ரேஸா அவங்க ஒரு மாரி பயங்கரமாவும் பண்ணல, மொக்கையாவும் பண்ணலன்ற ஜோன்லயே தான் இருக்காங்க. ரொம்ப லூக்வார்ம் ம். ஜோன்லயே தான் இருக்காங்க. ஆமா. கொஞ்சம் சூடு புடிக்குமா அப்படின்னு ஃபெராரி ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டேட்ட வச்சு எதுவுமே சொல்ல முடியலங்க. மாறிட்டே இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, மோனாக்கோவுக்கு அப்புறம் நம்ம அப்ப பேசினது தான். மோனாக்கோ முடியும்போது ஃபெராரி வேர் மைட்டி. லைக் செமையா வராங்கப்பா அப்படின்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா ஆள் அட்ரஸே தெரியாம இருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தோம்னா, மெர்சிடிஸ் ஆர் லுக்கிங் கைண்ட் ஆஃப் மைட்டி இந்த லாஸ்ட் 3 ரேஸஸ். கடைசி 4 ரேஸ்ல 3 ரேஸ் ஜெயிச்சாங்க. ஆஃப்கோர்ஸ் 1 வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக். பட் மத்த 2 வந்து பியூர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆப்பர்ச்சுனிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிரிட் கண்டிப்பா கிரிட். 2 டிரைவருமே உண்மங்க. ப்ரூவ் பண்ணாங்க. கரெக்ட், ம். கரெக்ட். மெக்லாரன் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா தே ஆர் இன் அ டாப் லெவல். கடைசி 10 ரேஸா போடியமு. 2 ஸ்ட்ராங்கான டிரைவர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு செம பேக்கேஜ் பேசிக்கா இப்ப மெக்லாரன் தான். கண்டிப்பா இப்ப ரெட் புல் வந்து டாப் டீம்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெட் புல் தான்ப்பா. கன்ஃபார்மா அவங்க தான்ப்பா. டாமினன்ட் பெஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இப்ப நம்ம வந்து ஒரு கிரீம் ஆஃப் த இதுன்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப 2 டீம் வந்துட்டாங்க. 3 டீம் இருந்துச்சு. இப்ப 2 டீம் கன்சிஸ்டன்ட்டா இப்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வின்டர் சம்மர் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது? என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்ல. எவ்வளோ நீங்க சொன்ன மாரி கிஃப்ட் வர வர ஓகே. ஓசில நெறைய கிஃப்ட் வருதா? சந்தோஷமா வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். வந்துச்சுன்னா சந்தோஷம். இத விட எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஆரம்பிக்கும்போது நம்ம இது கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால ஐ வில் டேக் திஸ். இது இவ்வளோ தூரம் வந்து நடந்ததே எனக்கு இந்த சீசன்ல போதும். இதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப மோசமா ரொம்ப போரிங்கா ஆனாலும் எனக்கு பரவால்ல. ஏன்னா இந்த கடைசி 6, 7 ரேஸஸ் 6, 8 ரேஸஸே நல்லா சூப்பரா சூப்பர் மச்சி. ஆஸ் யூசுவல். வெரி, வெரி நைஸ் கால். அண்ட் சம்மர் பிரேக் நமக்கு ஒரு நல்ல பிரேக்கா இருக்கும். ம். ஏன்னா ட்ரிபிள் ஹெட்டர்ல வீடியோ பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது நமக்கு வருஷா வருஷம் தெரியுது. பட் ஐ அம் ஹாப்பி தட் இந்த வருஷம் வி வி ஹவ் பீன் ஹேவிங் சோ மச் கன்டென்ட். அதான் என் மைண்ட்ல சொன்னேன்ல, என் மைண்ட்ல ஒரு மீம் ஓடிட்டு இருக்கு. செண்பகமே செண்பகமே பாட்டு போட்டு நம்ம தான் ராமராஜன், போட்டுங்கன்றான். மாடு தான் 2020 செம்ம கரந்தாச்சு இந்த சீசன. அண்ட் ம். இன்னும் கரப்போம் ம். அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதான் ஜான்வுட் திருவிழால யாரு கூழ் ஊத்த போறாங்கன்னு சம்மர் பிரேக்குக்கு அப்புறம் வந்து காட்சனும் வந்தாருன்னா சூப்பரா இருக்கும். சம்மர் பிரேக்குக்கு அப்புறம் வந்து நம்ம சந்திப்போம். அண்ட் இந்த பெல்ஜியம் கிராண்ட் பிரீ மாதிரியே ஜான்வுட்டும் சிறப்பாக போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பெல்ஜியன் கிராண்ட் பிரீ காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம் சபரீஷ்.